எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லைரா. இது உங்கள் சேனல் வீக்கே டுலைட். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் டேக்கு கூட ஒரு நியூ ஒன்ஷாட் தானே பார்க்க போகிறோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே தாண்டா போனேன்? ஐயோ, இவனை தேடி தேடி நான் டயர்ட் ஆகிட்டும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் அப்படியே யாரையோ தேடிட்டே இருக்காங்க. அவங்க போகிற வேகத்தில் எதிர்த்தாப்பில் யார் வரான்னு கூட பார்க்காம அந்த பர்சன் மேலே போய் டமால்னு ஒரு இடி. நாசமாக போகிறவனே, கண்ணு எங்கடா வச்சுட்டு வர? அம்மா என் தலை போச்சு. டே மாப்பிள்ள சாரிடா. இப்போ உனக்கு என்ன கெட்டு போச்சுன்னு இப்படி ஓடுற? அது நீ அவனை எங்கேயாவது பார்த்த? எவனை? அதான் என் சோல்மேட்டு. ஓ, அவனை தேடுறியா? அவன் ஞாபகம் வந்துடுச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரிலடா. எப்போ நம்ம கூட கேண்டீனில் தானே இருப்பான். ஆனால் இன்றைக்கி எக்ஸாம் பேப்பரை கொடுத்தோடனே காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி டப்புன்னு ஓடிட்டானா? எங்கடா ஓடினா? உன் புத்தி போகிறத பாரு. ஹாஸ்டலுக்கு போயிட்டான்டா. ஹாஸ்டலுக்கா? சரி, நான் அங்கே போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் ஹாஸ்டலுக்கு தான் ஓடுறான். சரி, இப்போ கரெக்டாக ஒரு ரூம் ஹாஸ்டலில் வந்துட்டு முடியல. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டேடா நாசம் அப்புறவனே. சோல்மெண்ட்டாக வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ரூம் நம்பர் 207 தான் நாக் பண்ணுறான். டே, யார் அது? டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பனில் இருக்கா? இது தெரியாமல் இங்கேயே நின்றுனோம். டே, எங்கடா போய் தொலைஞ்ச? அதை நான் கேட்கணும். எங்கடா போனா? நான் எங்கே போனேன்? இங்கே தான் இருக்கேன். எப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு கேண்டீன் போய் எதாவது சாப்பிட்டு தான் நீங்கள் வருவோம். இன்றைக்கே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? அதான் சொன்னனே மாப்பிள்ள, இன்றைக்கி எக்ஸாம் முடியுதுல்ல, அதான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போறியா? ஆமாம், நீ ஊருக்கு போறியா இல்லை ஹனிமூன் ட்ரிப் போறியா? என்னடா பேசுகிற? ஒரு வாரம் தான் செமஸ்டர் லீவு, அதுக்கு எதுக்கடா இவ்வளவு? ஊருக்கு போகிறோம்ல, திருவிழாலாம் வருது. அப்புறம் மாமனுக்கு கிஃப்ட்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதான் லக்கேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன இவன்? இன்னும் மாமான்னு ஒரே மாமா பார்த்தா பாடுறான். அப்படி அந்த மாமா யாருன்னு நான் பார்த்தே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பரவாயில்ல, இன்றைக்கி இவன் கூட போவோம். மாப்பிள்ள, நான் கேட்டால் ஒன்று தப்பாக நினச்சிக்க மாட்டியே? நீ முதல்ல சொல்லு, அப்புறமா பார்க்கலாம்டா. இல்லை, நானும் கூட கிராமத்துக்கு வரேனே. கிராமத்துக்கா? நீயா? எதுக்கு? என்ன மாப்பிள்ள, சிட்டிலே இருந்து போர் அடிச்சிருச்சுல, அதனால இன்றைக்கி உன் கூட வரலான்னு. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் மூச்சுக்கு முன்னொரு தடவை மாமான்னு அந்த ஆள் புராணத்தே பாடுற. என் மாமன் அந்த ஆள் இந்த ஆளுன்னா வா உடைச்சிடும். சரிப்பா, சரி. அதான் உன் மாமா பற்றியே பேசுகிறியே, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருக்குடா. நீ என் சோல்மேட்டு தானே, என்னை கூட்டிகிட்டு போயேன். கூப்பிட்டு போகலாமா? டே மாப்பிள்ள என்னடா யோசிக்கிற? கூப்பிட்டு போகலாம், நானும் வரேன்டா. டே, நீ ஊருக்கு போகிறேன்னு சொன்ன? டே, எங்கள் வீட்டுக்கு எப்போனாலும் போய்க்கலாம்டா. எங்கள் அப்பா மூஞ்ச பார்த்தாலே எனக்கு போர் அடிக்குதுடா. ப்ளீஸ்ரா மாப்பிள்ள, அதுவும் இந்த சிட்டி பொல்யூஷன்லாம் செட்டே ஆகாதுடா. ஒரே ஒரு வாட்டி வில்லேஜ் போயிட்டு பார்த்துட்டு வரலாம்டா. நான் இது வரைக்கும் கிராமத்தை பார்த்ததே இல்லைடா. இவன் வேறு வசனத்தை ஓவராக பேசுகிறானே. சரி, நெஞ்ச நக்காத, கூப்பிட்டு போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஈவினிங்காக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்சனும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. டே, என்னடா எப்போவும் போகிற ஊருக்கு தாண்டா போகிற, அதுக்கேடா இப்படி இருக்க? நார்மலாக இரேண்டா. ஈஸியாக சொல்லிட்டோம் மாப்பிள்ள. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் என் மாமாவை பார்க்க போகிறேன்னா அதான் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏண்டா, உன் மாமா என்ன லண்டனில் இருக்கார், நாம் சிட்டியில் இருக்கோம், அவர் கிராமத்தில் இருக்கார். இங்கேருந்து பஸ் ஏறினா ஒரு 3 மணி நேரம் தான். அதுக்கேண்டா இவ்வளோ அலப்பறை பண்ணுற? உனக்கு அது 3 மணி நேரம், ஆனால் எனக்கு அது ரொம்ப லாங்காக தெரியுது தெரியுமா? ஐயோ, தெரியாமல் மாமா பாட்டை எடுத்துட்டானோ. இவன் இனி மாமான்னு எல்லாத்தையும் சொல்லுவானே.
ம் ஃபோட்டோவை வச்சு கனவு காண ஆரம்பிச்சிட்டா. அட போடா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா தூங்க தயங் தான். போகிற வழியெல்லாம் அப்படியே விண்டோ பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். இந்த குழந்தைங்கள்லாம் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவனும் இருக்கான். ஸோ ஆஃப்டர் 4 hours ட்ராவல் 2 பேரும் கிராமத்துக்கும் வந்துட்டாங்க. அப்பா வந்தாச்சு. ஆமாம், நீ ஊருக்கு வரேன்னு உன் மாமன்கிட்ட சொன்னியா இல்லையா? நீ பெருசாக மாமான்னா உன் மாமா உன்னை பிக்கப் பண்ண கூட வரல. என்ன மாமனோ? டேய், நான் நான் ஊருக்கு வரேன்னு சொன்னேன், என் மாமா கரெக்டாக வந்துடுவான்டா. ஆனால் நான் தான் அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னது? சொல்லவே இல்லையா? ஆமாம், சொன்னால் எப்படி மச்சான் சர்ப்ரைஸ் ஆகும்? நான் ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். ஆனால் இந்த வாட்டி சர்ப்ரைஸாக வந்து என் மாமா முகத்தில் அந்த ஃபீலிங்கை பார்க்கணும்ல, அதான் பிளான் போட்டேன். ஆமாம், இப்போ நம்ம 2 பேரும் எப்புட்றா வீட்டுக்கு போகிறது? எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னா, நடந்து தான். நடந்து போகணுமா? வீடு ஏதாவது பக்கத்தில் இருக்கா என்ன? இல்லை மாப்ள, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டரா? டேய் கரடி, ஏன்டா இப்படி சோதிக்கிற? 2 கிலோமீட்டர் நடக்கணுமா? டேய் பேசாமல் உன் மாமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறா. அவன் ஏதோ கட்ட வண்டியா இல்லை புல்லட்டா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போக சொல்கிறான். முடியாது, அவன் நடந்து தான் போகிறான். பாரு மச்சான், இந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், அந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் குளை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? எவ்வளோ அழகாக நேச்சர் பார்க்க பக்காவாக இருக்குல்ல? அது அழகாக இருக்கட்டும்டா, எனக்கு கால் வலிக்குதுடா. நீ எப்புட்றா நடக்கிற? அதெல்லாம் என் மாமனை நினச்சா எனக்கு வலிலாம் தெரியாது. நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க ஜிமினாவா. ஐயோ, நான் தெரியாமல் வந்து இந்த ரிமோட் வில்லேஜில் மாட்டிக்கிட்டேனே. வில்லேஜ்னால் மாட்டு வண்டி அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஊரில் அதை கூட கண்டு காட்ட மாட்டுறாங்க. ஒருவேளை ரொம்ப பழைய கிராமமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டே நடந்து வரான். ஸோ இப்போ 2 பேரும் ஒரு வீட்டு வாசல் முன்னாடி தான் நிற்கிறாங்க. அத்தை அப்படின்னு கூப்பிட்டதும் கிச்சன்லேருந்து ஒருத்தவங்க ஓடி வராங்க. தயங்கண்ணா, நீயா? என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லலை, திடீர்னு வந்து நிற்கிற? அது ஒன்றும் இல்லை அத்தை, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஆமாம், மாமா எங்கே இருக்காரு? அதானே பார்த்தேன், வந்ததும் மாமன் புராணத்தை பாடலேன்னு. ஏண்டா, இந்த வீட்டில் உன் அத்தை, மாமா, அப்பா, அம்மா எல்லோரும் இங்கே ஒரே கூட்டு குடும்பமாக தான்டா இருக்கோம். அது என்னடா எப்போ வந்தாலும் அவனையே தேடுற? சொல்லுங்க அத்தை சீக்கிரம். உன் மாமன் வயக்காட்டுக்கு போயிருக்கான். வயக்காட்டுக்கு போயிருக்கானா? சரி, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். டேய் காலேஜுக்கு போய் வந்துருப்போ, ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டு போடா. வேணாம் அத்தை, நான் அப்புறமா பார்த்துக்குறேன், நீ போ. டே அட பாவி, 2 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டு இப்போ காஃபி கூட கொடுக்காம எங்கே இழுத்துட்டு போகிறானே தெரியலையே. டே மச்சான் பசிக்குதுடா, அத்தை சொல்கிறாங்கல்ல, சாப்பிட்டு போகலாம்டா. சிப்போ, அதெல்லாம் முடியாது, நான் என் மாமா பார்க்கணும். நீ தானே சொன்ன கிராமத்தை சுற்றி பார்க்கணுன்னு, வா சுற்றி பார்க்கலாம். சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம்லாம் போட்டுட்டு பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது, என் மாமனை பார்க்காம இன்றைக்கி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஐயோ, இவன் ஒருத்த மாமான்னு எவன்டா இவனோட மாமன்? முதல்ல அவனை பார்த்து 4 வார்த்தை அறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போக, இப்போ அப்படியே 2 பேரும் ஒரு வயக்காட்டில் தான் போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் வந்து வயலில் வேலை செஞ்சிட்ருக்காரு. வேட்டி கட்டிட்டு, ஒயிட் பனியன் போட்டுட்டு, ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுட்டு அப்படின்னு வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போது மாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பட் அவர் அது இமேஜினேஷன்ற மாதிரி நினச்சிட்டு, என்ன இது, எப்போ பார்த்தாலும் என் குட்டியோட ஞாபகமாகவே இருக்கே. ஆனால் இருக்காது, அவன் எங்கே வரப்போகிறான், வர்றதா இருந்தால் சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் வேலையை பார்க்குறாரு. மாமா என்ன மறுபடியும் கேட்குது. மாமா, ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற? என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைம்மா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சா, என்னால் அங்கே இருக்க முடியல, உன்னை உடனே பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான்
ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பைக் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. எப்படி வந்த? நடந்து தான். 2 கிலோமீட்டர் நடந்து வந்தியா? உனக்கு வர வர திமிர போச்சுடா. ஆமாம், காது விடு காது விடு. அது உன்னை பார்க்கணுன்ற சந்தோஷத்தில் நடந்து வந்துட்டேன். ஆமாம், யார் இந்த காமெடி பீஸு? மாமா, இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஜிமினா. ஓ, வா தம்பி, வா வா. ப்ரோ, நீங்கள் தான் அவரா? என்ன கேட்குற? இல்லை, நீங்கள் தான் இவன் மாமாவா? ஆமாப்பா. நீங்கள் தானா? தெய்வமே, சத்தியமாக என்னால் முடியல. இவனை தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க. என்னாச்சு? ஆ, என்ன ஆச்சா? ஐயோ, இவன் வாயை திறந்து பேசினாலே உங்களை பற்றி தான் பேசுகிறான். என் மாமா அப்படி, என் மாமா இப்படி. ஐயோ, என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும். இப்போ கூட பஸ்லேருந்து உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். இப்போ பாரு உங்களே பற்றி பேசுகிறானா? அதான் நானும் அப்படி அந்த மாமா யாருன்னு பார்க்கலன்னு வந்தேன். பரவாயில்ல, நீங்களும் பார்க்க ஹேண்ட்ஸம்மாக இருக்கீங்க. பாடி பில்டரோ அப்படின்னு கேட்க தயங் தான். அப்படியே ஜிமினாவோட காலை அப்படியே மிதிக்கிறான். டீ, ஏன்டா காலை மிதிச்சா? உன்கிட்ட என்ன சொன்னான்? ஏன் முன்னாடியே என் மாமனுக்கு மார்க்கா போடுற? ஐயோ, வேறு. சரி, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? அட போங்க ப்ரோ, சாப்பிட்றதா? அவன் தான் வீட்டுக்கு வந்ததும் பொட்டியெல்லாம் கீழே போட்டு என்னை தரன்னு இழுத்துட்டிங்க வந்துட்டானே. அப்போது நீ சாப்பிடல? மாமா, அது வந்து வீட்டுக்கு வந்தோடனே உன்னை தேடினேன்னா அத்தை தான் நீ வயக்காட்டில் இருக்கன்னு சொல்லிச்சு. அதான் ஓடி வந்தேன். உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் டைமுக்கு சாப்பிடுன்னு. அதை மட்டும் நீ கேட்காத. பாரு, சாப்பிடாம உடம்பு இப்படி இழைச்சி போய் கிடக்குன்னு. சரி வா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு அவளை கூட்டிகிட்டு போனதும் அங்கே பார்த்தா ஆல்ரெடி எல்லா சாப்பாடும் ரெடியாக இருக்குது. மச்சான், என்னடா இவ்வளோ வாசனை வருது? வீட்டில் தடுபுடல் விருந்து போல் இருக்கே. அப்புறம் இந்த தயாங்காக அவங்க அத்தை சமைக்கிறது சும்மாவா இருக்கும்? பரவாயில்லையே. வாடா மச்சான், வாசனை கமுக்கமுன்னு வருது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போங்க. எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. இப்போது ஜங்குக்கா வந்து கை கழுவ போயிருப்பார், வயலுக்கெலாம் போயிட்டு வந்திருப்பார். ஸோ கை காலெலாம் அலம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இங்கே எல்லாேருக்கும் வாழை இலையில் சாப்பாடெலாம் போட்டு எல்லோரும் உட்காந்துட்டாங்க. ஜெமினா சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அவ்வளோ பசி, கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு, டே இல்லை, ஊருக்கு வர குஷியில் நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. அத்தை வேறு இவ்வளோ வெரைட்டி பண்ணி வச்சுருக்கு. நீ என்னடா சாப்பிடாம வெறிக்க வெறிக்க இலையை பார்த்துக்கிட்டு இருக்க? அள்ளி சாப்பிடு, என்ன மாதிரி கூச்சப்படாமல். நீ சோறுன்னு சொன்னால் எங்கே வேணால் போயிடுவேன்னு எனக்கு தெரியும், மூடு. என்ன இவன் சாப்பிடாம எதுக்கு இப்படி இலையவே பார்த்துக்கிட்டு இருக்கான்? என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜங்குக்கா இப்போ தான் வந்திருப்பான். அத்தை, மாமா எங்கே போனார்? டே, இருடா, அவன் மாமா வருவான், கை கால் அலம்பிட்டுருக்கான், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜங்க் வந்து டேக் ஆப்போசிட்டாக உட்கார்ற மாதிரி தான் உட்காந்துருக்கோம். என்ன ப்ரோ, நீங்கள் சாப்பிடல? சாப்பிட்ணுண்டா. ஐயோ ப்ரோ, அந்த பக்கமாக உட்காராதீங்க, வாங்க நம்ம இந்த பக்கம் சேர்ந்து உட்காரலாம். நீ சாப்பிட்றா, எனக்கு ஒரு வேலை இருக்குது. வேலையா? இவர் என்ன பண்ண போகிறாரு? சாப்பிட்றதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்கிறாரு. நான்லாம் விட்டா 24 மணி நேரம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் சாப்பாடை எடுத்துகிட்டு கையில் பிசைஞ்சு அப்படியே வச்சிட்ருக்கான். என்ன ப்ரோ வச்சுட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கா வந்து ஆப்போசிட்டில் இருக்க தயாங் பக்கமாக, என்ன ப்ரோ அந்த பக்கம் என்ன இவர் சாப்பிடாம எங்கே நீட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா டேக்கிட்டா நீட்டியிருப்பார். டீ அப்படியே க்யூட்டாக பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே அந்த ஒரு வாய் ஊட்டியிருப்பார்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். என்ன நடக்குதுங்க? என்னடா? ப்ரோ, நான் ஏதாவது கனவுல ஏதாவது இருக்கேனா ப்ரோ? நீங்கள் சாப்பிடாம எனக்கு ஏதோ நீங்கள் தயங்க ஊட்டுற மாதிரி இருக்குது. மாதிரி இல்லைடா, அதுதான் ஒரிஜினலு.
ஒரிஜினலா அப்படின்னு கேட்க, இங்க வந்து தயங் வந்து எப்படின்னா, ஒரு குழந்த எப்படி சாப்பிடும் அந்த மாரி க்யூட்டா போட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போதான் அ "என்ன சொல்றீங்க? அ தம்பி உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. அது சின்ன வயசுலேருந்து தயங் அப்படிதான். அவன் எப்பவுமே ஜங்க் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவான்." "ஆ ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவானா? ஐய்யய்ய! டேய் உனக்கு வயசு என்னது? 20 20ஆ? எனக்கு ஏதோ 6 வயசு குழந்தைய பார்க்குற மாரி இருக்கு. ஏன்டா? ஏன்டா எருமக்கடா வயசாகுது. உனக்கு இன்னும் ஊட்டி விடணுமா? அதெல்லாம் நீ கேட்காத ஜிமினா. எனக்கு என் மாமா கையால சாப்பிட்டா தான் வயிறு நெறையும். அப்போ ஹாஸ்டல்ல எப்படி சாப்பிட்ற? ஹாஸ்டல்ல நான் தான் சாப்பிட்றேன். ஆ ஹாஸ்டல்ல மட்டும் சாப்பிட்றல்ல, இங்கே சாப்பிட்டா என்னம்மா? அது என்னமோ தெரியல ஜிமினா. எனக்கு ஊருக்கு வந்தாலே என் மாமா கையால சாப்பிட்டா தான் பசி அடங்கும். என்ன ப்ரோ இவன் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுறான்? ஜிமினா உனக்கு தெரியாது. அவன் சின்ன பிள்ளை மாதிரி இல்லை, சின்ன பிள்ளையே தான். அதுவும் ஜங்குக்கு இருந்தான்னா அவ்வளோதான். சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் மாமன் கூடயே தான் சுற்றுவான். இதுக்கே இப்படி சொல்கிறியே, இவங்க சின்ன வயசு கதையெல்லாம் கேட்டால் என்ன ஆகுறது? சின்ன வயசு கதையா? அத்தை சொல்லுங்கள் எனக்கு ஆர்வமாக இருக்குல்ல. இருடா தம்பி சாப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா தான். அதாவது தயாங்க பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே அவன் மாமா தான். சின்ன வயசில் தயாங் பிறக்கும்போது ஜங்குக்கு 6 வயசு இருக்கும். முறையாக அவன் தான் தயாங்க தூக்குனான். அப்போ அவன் கையை பிடிச்சவன் தான் இப்போ வரைக்கும் மாமா மாமா மாமான்னு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைடா, இவனுக்கு நடக்க கற்றுக் கொடுத்தது, சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது எல்லாமே இவன் தான். அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாலும் அவன் கண் என்னமோ அவன் மாமனை தான் தேடிச்சு. இதில் உனக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா? இவனுக்கு 1 வயசு இருக்கும். பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து தயங் அம்மா சொல்லு, தயங் அப்பா சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னடா சொன்ன? அவன்கிட்ட கேட்காத, நானே சொல்கிறேன். சொல்லுங்கள். நாங்களும் அவனை உட்கார வச்சுட்டு இவன் ஏதோ மா மா அப்படின்னு சொன்னான். ஒரு வேளை புள்ள அம்மா தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தயங்க அம்மா சொல்கிறான்னு சொன்னால் இவன் எங்கள் எல்லாருக்கும் வச்சான் பாரு ஒரு ட்விஸ்ட்டு. என்ன சொன்னார் இவனா? இவன் அம்மான்னு சொல்லுவான்னு பார்த்தா வார்த்தையே மாமான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என் பிள்ளைய கையிலே பிடிக்க முடியல. என் தயம் மாமா சொல்லிட்டான்னு தூக்கி சொத்தவே ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஜங்குக்கா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தயங்கா பின்னாடியே போனான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் அவன் சட்டையை பிடிச்சிட்டே சுற்றுவான் தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது சரி, இது என்ன ஃபோட்டோ? இது நானும் என் மாமாவும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோடா. ஆஹா தயங்கா சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக இருக்க போல இருக்கு. நான் இப்போவும் க்யூட்டு தான். 20 வயசு பையன் மாதிரியாடா பண்ணுற, இன்னும் 2 வயசு குழந்த மாதிரியே பண்ணுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் தயங்க அழுதுட்ருக்க மாதிரி இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ எல்லா ஃபோட்டோலையும் தயங்க சிரிச்சிட்ருக்கான், ஆனால் இதில் மட்டும் ஏன் அழுகிறான்? ஒருவேளை ஃபோட்டோ எடுக்க பயந்து வரலையோ? இல்லை ஜிமினா, அது அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஊருக்கு கூட்டு போகும்போது எடுத்த ஃபோட்டோ. அவனுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. என்னை விட்டுறாத மாமா, நான் உன் கூடவே இருக்கேன், எனக்கு யாரும் வேணாம், நான் அடம் பிடிச்சி போய் எடுத்த ஃபோட்டோ. ஊருக்கு போகும்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்க தயாக்கு அகெயின் அந்த கண் அப்படியே கலங்குது. அவன் பிரிஞ்சு போனது, அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே இதாகுது. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துருப்பான். ஹே என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் அந்த டே போகுது. எல்லாரும் சின்ன வயசு கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அடுத்த நாள் காலையில தான் ஜங்குக் வயலுக்கு கிளம்பிட்டுருக்கான். அவன் படிச்சிருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவன் விவசாயத்தையே பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நிறைய நிலத்துல நிறைய காய், பழம் அதெல்லாம் விளைச்சல் பண்ணி அதெல்லாம் விற்கிறது தான். அவனுக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்றதுனால அதை மெயினாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போது ஜங்குக் தான் அவன் புல்லட்டில் வயலுக்கு போகலான்னு கிளம்பிட்டுருக்கான். மாமா நானும் வரேனே. குட்டி இங்கே பாரேன், நீ போய் தூங்கு போ. நீ அங்கே வந்து என்னடா பண்ண போகிற? நீ வீட்டில் உட்காந்து டிவி பாரு போ. ஆஹா முடியாது முடியாது, நானும் உன் கூட வருவேன். ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. என்ன மாமா இப்படி சொல்கிற? அப்புறம் இவ்வளோ வளர்ந்தும் குழந்த மாதிரியே பண்ணுற. சிரிக்காமல் நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் குழந்தலாம் கிடையாது, நான் பெரிய பையன். நீ பெரிய பையன் மாதிரியே பண்ணுற. அது என்னமோ தெரில மாமா, உன்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி குழந்தையெல்லாம் இருக்க தோணுது. நான் என்ன பண்ணுறது? நீ தான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்ட. எது நான் கெடுக்கிறேண்ணா? ஆமாம், நீ தான் சின்ன குழந்தைங்க கிட்ட கேட்குற மாதிரி நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற இதெல்லாம் கேட்குற. எனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சி என்னை கம்ஃபர்ட் பண்ணுற. அதனாலே என்னால் உன்னை பிரிஞ்சு உன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியல தெரியுமா? இந்த 6 மாதம் எப்படா போகும், எப்போ செமஸ்டர் லீவ் விடுவாங்கன்னே வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு வழியாக லீவ் கொடுத்துட்டாங்க. நானே என் மாமாவை பார்த்துட்டேன். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, வீட்டில் ரொம்ப போர் அடிக்கும் மாமா, நான் உன் கூடவே வரேன்னு. சரிடா வா போகலாமா? ப்ரோ 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 ஆ ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. டே ஜிவனா நீ எதுக்குடா? டே நான் வில்லேஜை சுற்றி பார்க்கணுன்னு கேட்டதுக்கு நீ தான் கூப்பிட்டு வந்துட்டு இப்போ என்ன நீ என்னை இவங்க கூட வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ மட்டும் போகிற, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஆல்ரெடி பைக்கில் தானே உட்காந்துருப்பாரு. ஸோ ஜிமினா ஃபஸ்ட்டு ஏற போகிறான். தயங்காண்டி பார்த்துட்டு டே என்ன பண்ணுற? அதான் ப்ரோ கூட வயலுக்கு போகணும்லடா, பைக்கில் ஏற போகிறேன். நீ முதல்ல இந்த பக்கம் தள்ளு. என்னடா? அதெல்லாம் முடியாது, நான் தான் என் மாமன்கிட்ட உட்காருவேன், நீ வேணால் பின்னாடி உட்காரு. என்னால் முடியலடா. அப்பா இப்படி ஒரு பாசத்தை நான் எங்கேயும் பார்க்கல. டீ ஒன்றும் இல்லை சாமி, நான் பின்னாடியே ஏறுறேங்க சார், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போது அவங்க எல்லோரும் வயலுக்கு போயிருப்பாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற டைமு. அப்போன்னு பார்த்து அங்கே ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்ததும் தயங்கோட ஃபேஸே அப்படியே மாறுது. வந்துட்டா மானாமினிக்கு. சிலுக்கு நடந்து வருது பாரு. மல்லி ஜல்லின்னு பேரும் அவ்வளோ மூஞ்சியும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி முணங்கிட்டே இருக்கான். சரி நான் பார்க்குறேன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த பொண்ணு தான் ஜேகே மாமா, ஜேகே மாமா மாமா மாமான்றாலே அடி சக்காலத்தி, அது ஏன் ப்ராப்பர்ட்டி, என் முன்னாடி என் மாமாவை கூப்பிட்றியா? ஏய் என்ன தயா, நீ எப்படா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உனக்கு தான் கண்ணு தெரியல. அட என்னடா ரொம்ப தான் சிலுத்துக்கிற, ஏதோ ஊருக்கு வந்திருக்கே பேசலான்னு பார்த்தா மூஞ்சாண்டா உருன்னு வச்சுருக்க. உன் மூஞ்செல்லாம் பார்த்தா இப்படி தாண்டி இருப்பேன். என்னது? அது வெயில் அடிக்குது அதனால தான். ஓ மாமா என்ன நீங்கள் சாப்பிட்லையா? இப்போ அவர் உன்கிட்ட சாப்பாடு கேட்டாரா? மச்சான் அவனை பாடுறா, என் மாமா கிட்ட பேசுகிறா. டே அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? பாரு மச்சான், என் மாமா கிட்ட க்ளோஸாக நின்று பேசுகிறா.
ஓ கரடி ஏன்டா? சரி நார்மலா தான்டா பேசுறா. நார்மலா பேசுறாளா? அந்த மூதேவி எங்கெல்லாம் பார்க்குறான்னு பாரேன். டேய் ஆமாண்டா. எனக்கு என்னமோ இவ உன் மாமன் கிட்ட வலியுறாளோன்னு தோணுது. உன் மாமனும் அவகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ உங்க மாமனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அடி வாய உடைச்சிருவேன். என் மாமனுக்கும் எனக்கும் நடுவில் எவன் வந்தாலும் போட்டு தள்ளிடுவான் அம்மா. மாமா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். இந்தாங்க நம்ம வீட்டில் செஞ்சது மோர் குடிங்க. மோர் விட்டா இவ பீரே கொடுப்பாடா. ஜீவனா எனக்கு பற்றிக்கிட்டு வருது. இந்த மாமா வர பொண்ணு பார்த்து வரமாட்டானா? என்ன டே தயம், அது நான் ஜேகே மாமாவுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஏய் போதும், நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குறோம், நீயே குடி. டே வெயிலுக்கு நல்லா இருக்கும்டா, அதான் நல்லா இருக்குல்ல, நீயே குடி. மாமா வேலை முடிஞ்சிச்சா இல்லையா? டே இருடா ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன். மாமா வீட்டுக்கு போகலாமாம்மா. என்னடா இவ்வளோ நேரம் இங்கே தானே இருக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன ஒரு 10 நிமிஷம்தான், நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், சேர்ந்து போகலாம். மாமா பசிக்குது, நீ வீட்டுக்கு வா போகலாம். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. எப்போவும் போல தான் தயங்குக்கு ஜங்குக்கா தான் ஊட்டி விடுவார். ஆனால் இன்றைக்கி தயங்கு வந்து பவுட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜிமினாவுக்கு புரியுது ஏன் தயங்கு அப்படி இருக்கான்னு. டே என்ன ஒன்றும் இல்லை போ. என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா தான். தயம் நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன, வந்ததுலேருந்து பார்க்குறேன் சாப்பிடவே மாட்டேங்கிறேன். இந்தா ஒழுங்காக சாப்பிடு. இல்லைம்மா எனக்கு போதும். 2 வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ளே போதுன்ற. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயம் அங்கேருந்து எழுந்துச்சி போயிருப்பா. என்னாச்சு இவனுக்கு, ஏன் அப்படி பண்ணிட்டு போகிறான்? பசி கூட தாங்க மாட்டானே. டேய் சரி அவனுக்கு எதுவும் சாப்பிட தோணுது போல், நீ சாப்பிட்டு அவனை அப்புறமா சாப்பிட வைக்கலாம். இல்லைம்மா நானும் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா கை கழுவிட்டு அங்கேருந்து போயிருக்கோம். ஸோ ஜிமினா தான் ப்ரோ. என்னடா என்ன வேணுமா? இல்லை உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்னடா பேசணும்? தயாங்க ஏன் அப்படி போகிறான்னு எனக்கு தெரியும். என்னடா ப்ரோ, நீங்கள் வேறு யார்கிட்ட க்ளோஸாக பேசினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா சொல்கிற? நான் யார்கிட்ட? அதான் ஃபைலில் பேசிகிட்டு இருந்தீங்க. அவனுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கானா, அதான் வேறு யாருக்கிட்டையாவது உங்களை பார்த்தா அது அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி இருக்கான். டேய் அது சும்மா அந்த பொண்ணு பேசிச்சுடா, அவன் சும்மா தான் பேசினான், ஆனால் அது அவனுக்கு பிடிக்கல. அவனோட மாமா அவனுக்காக மட்டும் இருக்கணும்னு யோசிக்கிறான். எல்லாம் நீங்கள் கொடுத்த செல்லம் தான். நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அவனை சின்ன குழந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா, அதான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் யார் வந்தாலும் அவனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையா? சரி நான் பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அப்படியே நைட் ஆகிருக்கும். இப்போது டைம் ரூம்லேருந்து வெளியில் வரவே இல்லை. டேய் என்னடா குட்டி வெளியிலே வர மாட்டேங்கிறான்? அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு டின்னருக்கு என்ன பண்ணேன்? டின்னருக்கு என்ன பண்ணியிருப்பேன்? அவனுக்கு குழிப்பணியாரம் ரொம்ப பிடிக்கும், அதான் செஞ்சு வச்சுருக்கேன். சரி அதை நீ தட்டில் வச்சு கொடு, நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜமுக்காவும் வாங்கியிருக்கோம். இப்போ ஜமுக்கா தான் குட்டி கதவை துறையேன். டேய் எனக்கு தூக்கம் வருது இப்போ. டேய் சாப்பிடாம தூங்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல,
இப்போ என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ, நீ பேசாத. டேய் கதவு திறடா, பாவம்ல, நான் இவ்வளோ நேரமாக நின்று கூப்பிட்றேன் அப்படின்னு நான் தயங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே அவன் மறுபடியும் அவன் பெட்டுக்கு போட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். டேய் என்னை பாரேன். தயங்க பார்க்கவே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுற? மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. ஓ, உங்களுக்கு என்ன ஞாபகம்லாம் இருக்கோ? டேய் என்னடா உன்னை எப்படா ஞாபகம்லாம் போகும்? ஆமாம் ஆமாம், போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. டேய் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அதான் உங்களை பார்த்த உடனே வழிஞ்சிட்டு வந்து பேசுகிறாங்களே, நீங்களும் வெக்கமே இல்லாமல் பேசுகிறீங்க. அவங்க கூட பேச தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நீ போ, நீ போய் பேசு போ. என்னடா நான் இப்போ யாருக்கிட்டடா பேசினேன்? உனக்கு எதுவுமே தெரியாதா? வயக்காட்டில் தான் ஒருத்திக்கிட்ட பல்லு இடித்து பேசிகிட்டு இருந்தியே. டேய் அந்த பொண்ணு சும்மா பேசிச்சு, சரி தெரிஞ்ச பொண்ணுன்னு. அவள் சும்மா பேசுகிறான்னு உனக்கு தெரியுதா? அதெல்லாம் உனக்கு புரியாது. டே பேசுகிறதுல என்னடா? எப்பா சாமி, நான் எதுவும் சொல்லலை. நீ யாருக்கிட்ட வேணால் இப்படி வேணால் வளைச்சி பேசிப்போ, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே படுத்திருப்பான். என்னாச்சு உனக்கு? நான் சாதாரணமாக தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன், இவன் இவ்வளோ கோச்சுக்கிறான். ஒரு வேளை ஜிம்மின்னு சொன்ன மாதிரி நம்ம மேலே பாசம் இருக்கிறதுனால அவனுக்கு இப்படி தோணுதோ அப்படின்ற மாதிரி ஜிக்கு அதை வந்து பெருசாக எடுத்திருக்க மாட்டான். ஸோ இப்படியெல்லாம் டேஸும் போயிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஊர் கோயிலில் வந்து திருவிழா இருக்கும், ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக நடக்கும். அந்த ஊர்லேயே அந்த திருவிழா ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நம்ம விமன் குரூப்பும் அங்கே தான் போயிருக்காங்க. ஸோ அப்போது மல்லியும் எல்லோரும் மாதிரி புதுசாக தாவணிலாம் கட்டிட்டு அந்த மாதிரி தான் அந்த பக்கமாக வந்துட்டுருக்கா. இப்போது விமன் குக்கும் ஆப்போசிட்டில் வராங்க. ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே, ஏன்னா வந்து ஜேகே மேலே மல்லிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அதை வந்து அவள் இன்னும் சொல்லலை. பட் அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அண்ட் தயங்குமே அவள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா ஜங்குக்கா வந்து அவன் மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணும். வேறு யாராவது மாமான்னு கூப்பிட்டா கூட பிடிக்காது. என் ப்ரோன்னு கூப்பிட்டா கூட அவங்ககிட்ட பேசினா நார்மலாக பேசணும். அவன் பக்கத்துலலாம் நின்று யாராவது பேசினாலே தயங்குக்கு ரொம்ப பொசிவ் ஆகும். எவ்வாறு சும்மா இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாதிரி நடந்து வரா. ஸோ தயங்குக்கு இது பிடிக்கவே இல்லை. எங்கடா வரலையேன்னு நினச்சேன், வந்துட்டாளா சக்காலத்தி. இங்கேருந்து தான் வரேன்னு தெரில, வர்றதை பாரு. என் மாமனை இப்படி பார்க்குறா அவளை அப்படின்ற போது பார்த்துட்ருக்கா. என்னம்மா கோயிலுக்கு வந்தீங்களா? இல்லை, காஃபி ஷாப்புக்கு காஃபி சாப்பிட வந்தோம். கண்ணு தெரில முண்டோம், கோயிலில் தானே இருக்கோம். டேய் நான் உங்ககிட்ட கேட்டேனா? அட்டிங் வாடா போடான்னா பல்ல உடச்சிடுவேன். ரெண்டு வேணுக்கு அது மாமாவுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்க வந்தேன். ஏன் மாமனுக்கு கை இல்லையோ? எங்கள் மாமாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துப்போம், வச்சுப்படி. டீ கோயில் பிரசாதம் வேணும்னு சொல்லக்கூடாதுடா. நாங்கள் போய் வாங்கிக்கிறோம், நீங்கள் சாப்பிடுங்க. வந்துட்டா பெருசா. டே குட்டி நில்றா, நான் வரேன் அப்படின்னு ஜங்கா சொல்கிறது கூட கேட்காம தயங்க வேகமாக அங்கேருந்து நடந்து போயிருப்பான். ஆக்சுவலி தயங்க எப்படின்னா மற்றவங்கிட்ட கொஞ்சம் மெச்சூர்டாக அந்த மாதிரி நடந்துப்பான். ஆனால் வந்து ஜங்குக் விஷயத்தில் மட்டும் அவன் இன்னும் குழந்த தான். வயசில் 20 வயசு பையன் ஆகிட்டாலும் ஜங்குக்கிட்ட மட்டும் அதே அந்த 2 வயசு குழந்த மாதிரி தான் நடந்துப்பான். ரொம்ப எமோஷ்னல். ஜங்குக் லைட்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் தயங்க அழுதுருவான் அந்த மாதிரி. ஆனால் ஜங்குக் இது வரைக்கும் தயங்க திட்டினது கூட கிடையாது. ஆனால் ஒரு பேபி மாதிரி கேர் பண்ணதுனாலே என்னமோ
தயங் வந்து அ ஜங்குகிட்ட மட்டும் அந்த குழந்தைத்தனத்த எப்போவுமே காட்டுவான். மத்த யார்கிட்டயும் அவ்வளவா இருக்காது. அவங்க அம்மா, அப்பா கிட்ட கூட அப்படி இல்ல. அவன் அம்மான்னு கூப்பிடுறத விட மாமா தான். எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, மழை பெய்யும்போது இடி சத்தம் கேட்டா பயப்படுறது, எல்லாத்துக்குமே அவனுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அவன் மாமா மட்டும்தான். ஸோ இப்படியே தான் போயிட்டுருந்துருக்கும். இப்போ ஒரு நாள் என்ன ஆயிருக்கும்னா, ஜங்குக் வந்துட்டு அவசரமா எங்கேயோ கிளம்பிட்டுருக்காரு. டேய் 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 என்னடா இவ்வளோ சீக்கிரம் எங்கடா போற? அம்மா அது முக்கியமான வேலையா பக்கத்தூர் வரைக்கும் போகிறேன். போயிட்டு வர 2 நாள் ஆகும். என்னது 2 நாள் ஆகுமா? என்னடா சொல்கிற? இல்லைம்மா, நம்ம வயலில் போட்டிருந்த கரும்பெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது நெல் அறுவடை பண்ணணும். அதான் அது விஷயமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். விதையெல்லாம் வாங்கணும்ல, விதை நெல் வாங்கணும். அப்படியா? சரி, டயங்கிட்ட சொல்லிட்டியா? ஐயோம்மா, அவனுக்கு தெரிஞ்ச நான் அனுப்ப மாட்டாம்மா. நீ எப்படியாவது சமாளிச்சிட. எது, அவனை நாங்கள் சமாளிக்கணுமா? டேய், நீயே சொல்லிட்டு போயிடுறா, அப்புறம் நீ இல்லைன்னா தேடுவான்டா. சரி, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தயங்க அப்படியே மேலேருந்து வரான். அவரும் மேலே தான் இருக்கும். மாமா, என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க? இல்லை, என் மாமா இன்றைக்கும் அழகு தான். ஆனால் இன்றைக்கி இந்த பிளாக் ஷர்ட்டு, வெள்ளை வேட்டி, கையில் வாட்ச்சு, அப்புறம் கையில் கயிறு, மாசாக இருக்கு மாம்சு. டேய், என்ன ஓட்டுறியா என்ன? அடப்போம் மாமா, நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் வர்ணிச்சு சொல்லிகிட்ருக்கேன். நீ என்னடா நான் இப்படி கேட்குறேன்? உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேண்ணா? ஆமாம்மா, அப்படியே அந்த 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு காலரை கொஞ்சம் தூக்கி விடு. டீ, எதுக்குடா? இரு மாமா, நீ இன்னும் வில்லேஜ் ஸ்டைல்லே இருக்க. கொஞ்சம் சிட்டி சைடுக்கு அப்கிரேட் பண்ண வேணாமா? என்னடா? இந்த காலரை அப்படியே தூக்கி பிடி. பாரு எவ்வளோ மாசாக இருக்குன்னு. சரி, எங்கே கிளம்பிட்டா? வயக்காட்டுக்கா? நானும் வரவா? இல்லை தயம் மாமா, ஒரு முக்கியமான வேலையாக டவுன் வரைக்கும் போகிறேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். மாமா, நானும் வரேன் மாமா. என்னடா ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற? பாரு, 2 நாள் தான், சரியா? வேலையை முடிச்சுட்டு மாமா வந்துடுறேன். அது வரைக்கும் இவங்க கூடவே இரு. மாமா, நான் உங்க கூடவே வரேன் மாமா. இவங்க கூட தான் இந்த போர் அடிக்கும். அதுவும் நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வராது. உனக்கு தான் தெரியும்ல, நான் எப்பவுமே செஸ்ட்டில் தான் தூங்குவேன். இப்போ நீ போயிட்டேன்னா யார் வந்துட்டு சார்ந்து தூங்குவேன்? டேய், நான் சொல்லல, ஒரு 2 நாள் தான்டா, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதோ சொல்லி சமாளித்து டைம் அவங்க விட்டு போயிருக்கோம். டே ஜீவனா, நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோடா. என்னது, இவனை நான் பார்த்துக்கணுமா? ப்ரோ, நீ ஈஸியாக சொல்லிட்ட. இனிமேல் நீ போனதுக்கப்புறம் சின்ன குழந்தை குச்சி முட்டை கழுவுற மாதிரி இவன் மாமா மாமான்னு அழுவானே. டே 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 எனக்காக கொஞ்சம் பார்த்துக்கூட ப்ளீஸ். சரி, உனக்காக பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க இப்போவும் அப்படி தான். ஜங்கு போயிட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஸோ ஜங்கு போன இந்த கேப்பில் தான் இப்போது ஜிமினும் தயங்கும் அப்படியே ஆத்தங்கரையில் உட்காந்துருக்காங்க. டே மச்சான், என்னடா உன் மாமா போய் முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி உட்காந்துட்ருக்க? இல்லைடா, எனக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என் மாமா கூட ஒரு நாள் பேசலன்னா அந்த நாளே எனக்கு போகாது. அதான் மாமா கிட்ட ஃபோன் இருக்குல்ல, மாமா உனக்கு ஈவினிங்காக ஃபோன் பண்ணுவார், நீ எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, சரி கண்டிப்பாக பண்ணுவார்ல. டே, வேலையை முடிச்சுட்டு அவரே பண்ணுவார், நீ எதுக்கு சோகமாக இருக்க? வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இன்றைக்கின்னு பார்த்து அந்த பண்ணையாரும் அவங்க பொண்ணு மறுபடியும் வந்திருக்காங்க. தயாவுக்கு எதுவுமே புரியல. டே, இவன் எதுக்கூட இங்கே வந்தா? டே, அவள் எதுக்கும் வந்துட்டு போகிறா, அவளுக்கும் நமக்கு ஒத்து வராது, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இந்த தடவை
மல்லி வேணுனே தயங்க வம்பிழுக்கிறதுக்காக, "ஹே தயம், உன்னதான். ஏய், என் ஃப்ரெண்டை சொடக்கு போட்டு கூப்பிட்ட கையை உடைச்சிருவேன். ஏய், என்ன சைடு பில்லரு, அவனுக்கு வக்காலத்து வாங்குறியா? ஹே தயம், என்ன என்ன பார்க்குற? ஓஹோ, நாங்கள்லாம் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்துட்ருக்கியா? அது ஒன்றும் இல்லை. நம்ம ஜேகே மாமா இருக்கார்ல, ஜேகே மாமா அப்படின்னும் போது தயாவுக்கு இங்கே பயங்கரமாக கோவம் வருது. ஏய், இன்னொரு வாட்டி ஒரு மாமான்னு கூப்பிட்டா நாக்கு எடுத்து வச்சு அறுத்துருவேன். ஓ, அப்படி சொன்ன உனக்கு கோவம் வருதுல்ல? ஆனால் வேறு வழி இல்லையே. இனிமேல் நான் தான் அவரை மாமான்னு கூப்பிடுவேன். அப்புறம் நாங்கள் இப்போ எதுக்கு வந்தோன்னு நினைக்கிற? எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எங்கள் அப்பா முடிவு பண்ணியிருக்காரு. வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க. மாமா மட்டும்தான் ஓகே சொல்லணும். ஆனால் எனக்கும் தெரியும் மாமாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அதனால் மாமா ஊர்லேருந்து வந்தோடனே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமா. ஐ மீன் இன்னும் 2 நாளில் எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இப்போலேருந்து அவர் என்னோடது. அதனால் இனிமேல் அவர் கூட க்ளோஸாக பழகிறது, பேசுகிறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் நான் அவருக்கானவல்ல அப்படின்னு அவள் சொல்லிட்டு போனதும் தயாங் அப்படியே உடஞ்சி போயிட்டான். என்ன சொல்கிற? நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிருப்பா. அதை நக்கெல்லாம் சிரிச்சிட்டு. ஸோ தயாங் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பான். டேய், என்னடா எங்கே போனீங்க 2 பேரும்? இல்லை இல்லைம்மா, சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இவன் ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு போனேன். ஓ, அப்படியா? ஆமாம், ஏன்டா இவன் இப்படி இருக்கான்? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, மல்லி சொன்னது உண்மையா? ஆமாண்டா. அவங்க கேட்டாங்க, எங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க எதுக்காக பேச வந்திருப்பாங்கன்னா, கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க எதுவும் பேச வரல. அவங்க வந்து ஒரு சின்ன விளையாட்டு போட்டி நடத்தலான்னு இருக்காங்க ஊரில். அதுக்காக தான் ஜங்குக்காக கூப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கான வேலையெல்லாம் செய்யணும். இதை வந்து ஒரு கபடி போட்டி மாதிரி ஒரு வாரத்துக்கு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதை தான் நம்ம தயங்கிட்ட மல்லி மாற்றி சொல்லியிருப்பா. இதை தயங்கும் உண்மை நம்பியிருப்பான். இப்போ ஜங்குக்கும் ஊர்லேருந்து வந்துட்டான். வந்ததுலேருந்து தயங் வந்து மாமாவோட புல்லட் சவுண்ட் கேட்டாலே அப்படியே ஓடி வருவான். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அவன் வெளியவே வரல. அம்மா, குட்டி எங்கே போயிட்டான்? ஆளே காணோம். உன்னோட குட்டி தானே? நீ போனதும் போன, சார் ரூமை விட்டு வெளியிலே வரல. யாருக்கிட்டே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். சாப்பிடல, எதுவும் பண்ணல. டேய், அவன் இப்படியே போனால் எப்பட்றா அவனை சமாளிக்கிறது? நாளை பின்ன அவனுக்கும் கல்யாணம் ஆகும். அப்போல்லாம் அவனை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தயங்கு கேட்டுட்டு தான் இருக்குது. அவன் இங்கே ஆல்ரெடி உட்காந்து மாமா நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கான். அம்மா, நீ வேறு சும்மா எதுவும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னும் போது தயங் தான் எங்கள் மைண்ட் வாய்ஸில், ஆமாம்மா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கல்யாணம் ஆக போகுது, அது உனக்கு தெரியாது. இனிமேல் நான் உன்னோட தயங்காக இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இப்போ ஜேகே தான் தயங்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ தயங்கோட நிழல் மாதிரி ஜங்குக்கோட நிழல் மாதிரி இருந்த தயம் முறையாக ஜங்குக்கு கிட்ட வந்து விலகி போகிறான். ஜங்குக்கு ஏதோ தப்பாக இருக்க மாதிரி படுது. இவன் இப்படி பண்ணுறவனே இல்லையே, என்னாச்சு? முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். ஏதோ நடந்திருக்கு, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆ, ஜிமினா. ப்ரோ, என்னடா இங்கே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ப்ரோ. டேய், நீயும் அவனை மாதிரி மறைக்காத. என்ன நடந்துச்சு சொல்லு ப்ரோ. அது ஆ, அது வந்து ஜிமினா, கொஞ்சம் மேலே வாயேன். ப்ரோ, ஒரு நிமிஷம். என்ன மச்சான்? இது பார், மாமா என்ன கேட்டாலும் நீ அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணு. டேய், பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டான். ஆனால் ஜிமினால் சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஸோ ஜிமின் எங்கே உண்மையை சொல்லிடுவானோன்னு தான் தயங் ஜிமினாவை எங்கேயுமே விட்டுருக்க மாட்டான். இப்போ ஒரு வழியாக தயங்கும் அவனே அறியாமல் தூங்கிட்டான். இதுதான் சாக்குன்னு ஜிமினாவும் ஜங்குக்கை தேடி தான் போயிருப்பான். ப்ரோ ப்ரோ டேய், என்னடா இந்த நேரத்தில்? இல்லை ப்ரோ, என்னால் தூங்க முடியல. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லை ப்ரோ, மனசுக்கு என்னடா எதாவது பிரச்சனையா அப்படின்னு ஜங்கு கேட்டுட்ருக்கும்போதே கரெக்டாக பின்னாடி தயம்தான். ஜிமினா, எங்கடா போன? உன்னை எங்கடா தேடுறது? வா, இந்த நேரத்தில் மாமாவை எதுக்கு தொல்லை பண்ணிகிட்டு இருக்க? வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஜிமினாவை தான் எடுத்துகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு இது வரைக்கும் தயங்கிட்ட கத்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு தயங் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ முறையாக அவன் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்திருப்பான். தயம், நில்லுடா, நில்லுன்னு. ஏய், உன்னை தான் சொல்கிறேன் நில்லு அப்படின்னு கத்துனதும் ஒரு நிமிஷம் தயங் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி அப்படியே நின்றுட்டான். மாமா, நில்லுன்னு. என்ன மாமா, ஏன் இப்படி கத்துற? அப்புறம் நான் கத்துறது இருக்கட்டும், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்னா என்கிட்ட வரவே மாட்டேங்கிற? நானும் 2 நாளாக பார்க்குறேன், நீ ஏன் இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிற? அது மாமா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான். உடம்பு சரியில்லையா? டேய், நீ நடித்ததெல்லாம் போதும். இதுக்கு மேலே என்னாலலாம் பொறுத்துட்ருக்க முடியாது. ப்ரோ, என்னாச்சு நான் சொல்கிறேன். என்னடாச்சு? இல்லை ப்ரோ, அது உங்களுக்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆக போதாமே. என்னது? எனக்கும் அவளுக்கும் கல்யாணமா? என்ன வளர்ற? யார் அப்படி சொன்னது? அவளே சொன்ன ப்ரோ. என்ன? அன்றைக்கி நீங்கள் ஊருக்கு போனப்போ மல்லியும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அப்போது மல்லி தான் தயங்க கூப்பிட்டு எனக்கும் ஜிக்கி மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதனால் இனிமேல் நீ அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னான். என்ன? அவன் சொன்னாளா? ஆமாம் ப்ரோ, அவள் தான் சொன்னான். வீட்டில் கூட எல்லாருக்கும் தெரியுமே. தயம் கேட்டப்போ ஆமான்னு சொன்னாங்க. டேய், அவள் வந்தது கபடி போட்டியில் கலந்துக்க கூப்பிட்றதுக்கு தான். என்ன? இல்லை மாமா, அவள் சொன்னா உனக்கு கல்யாணம் போகுது, இனிமேல் நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. அதான். ஆமாண்டா, நான் சொல்கிறத நம்பிடாத, அடுத்தவங்க சொல்கிறத மட்டும் நம்பு. உனக்கு நீ நம்ப மாட்ட. காலையில் ஒன்று நான் கூட்டிகிட்டு போய் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாக வயக்காட்டுக்கு தான் போயிருப்பான். மல்லி எங்கே இருக்கா? அங்கே இருக்கா தம்பி. ஓ, நான் கூப்பிட்டேன்னு சொல்ல. ஏய், உன்னை ஜம்ப் பண்ண கூப்பிட்டுச்சு. என்ன? ஜிகே மாமா கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் ஓடி வரா. மாமா, இங்கே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. மாமா வேணாம் மாமா, வாய மூடு. ஏய், தயாங்கிட்ட என்ன சொன்னேன்? தயாங்கிட்டையா? தயாங்கிட்ட நான் எதுவுமே சொல்லலையே மாமா.
போய் சொல்லாத. என்ன சொன்னான்னு கேட்டேன். சொல்லு. அது ஏய், என்ன மறைக்கிற? அன்னைக்கு நீ தானே உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் தயங்கிட்ட சொன்ன. அது அது வந்து அது வந்து மாமா அப்படின்னு சொல்லும்போதே ஜங்கு பலார்னு ஒரு அரை மல்லிக்கு. நான் உன்கிட்ட என்னைக்காவது அப்படி பேசியிருக்கேனா? இல்லைல்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா என் தயங்கையும் அழ வச்சிருப்ப. இது பார், இந்த ஜேகேயோட வாழ்க்கையில் தயங்க மட்டும்தான். என்ன அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னியாமே, இப்போ சொல்கிறேன். அவன் என்னோடது. அவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவன் இடத்துல எவ்வளையும் வைக்கவும் மாட்டேன். நானும் சின்ன பொண்ணு, ஏதோ வெகுளியாக ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கே தெரியாமல் கேம் ஆடிருக்கியா? இல்லைம்மா, எனக்கு ஒன்று பிடிக்கும். எங்கள் அப்பாக்கிட்டே சொன்னேன். அப்பா தான் கபடி போட்டி முடிஞ்சதும் உன்கிட்டே வந்து பேசுகிறேன்னு சொன்னார். ஏய், உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உன்னை கட்டிக்கணுமா? இது பார், தயவுக்கு எப்போவுமே ஜேகே தான், ஜேகேக்கு எப்போவுமே தயங்தான். அவனுக்கு நடுவில் எவனையும் இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணுறத நான் பார்த்தேன். டே, அவ தான் சொன்னானா? நீயும் நம்பிடுவியா? சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை முதல்ல தூக்குனவனும் நான் தான். இப்போ வரைக்கும் உன் கையை பிடிச்சி உன்னை வளர்த்துக்கிறதும் நான் தான். உனக்கு என்னை பிடிக்கும்னு தெரியும். ஆனால் ஒரு வாட்டி கூட நீ யோசிக்கலைல்ல, இந்த மாமா மனசில் நீ தான் இருப்பேன்னு. இது பார், என்னைக்கும் ஜேகேக்கு தயங்கு மட்டும்தான். தயங்கும் ஜேகே மட்டும்தான். இந்த மாதிரி புல்ல பூச்சிலாம் எப்படிடா? அதுவும் உன்னை சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வச்சுட்டு என்னாலேயும் வேறு யாருக்கும் உன்னை தூக்கி கொடுத்துட முடியாது. நானும் உன்னை தாண்டா லவ் பண்ணுறேன். என்ன இப்போவே சொன்னால் நீ படிப்பில் கோட்டை விட்டுருவேன்னு தான் இவ்வளோ நாள் என் லவ்வை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீ இங்கே வந்துட்டு போகிறப்போலாம் என் கூடவே உன்னை வச்சுக்கணுன்னு தோணுச்சு. அதான் இப்போ உனக்கு படிப்பு வர முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என் கூடவே இருக்கலாம். அப்புறம் இவ சொல்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு மாமன் அவாய்ட் பண்ணுறியா? இல்லைம்மா, அது வந்து இருடா, உனக்கு இன்றைக்கி சரியான பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்டா? அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இப்போது தயவுக்கும் ஜங்குக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருக்கும். இப்போது 2 பேரும் ரூமில் தான் இருக்காங்க. டே, என்னடா அப்படி பார்த்துட்ருக்க? இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்ததே இல்லையா? இல்லைம்மா, சின்ன பிள்ளையிலேருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் உன் கூட இருக்கிறது புதுசாக இருக்குது, கனவு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, மொத்த தடவை பக்கத்தில் வரும்போது என் கை காலெலாம் டைப்ரைட்டர் மாதிரி டைப் அடிக்குது. டேய், என்னடா இப்படி நடக்குது? என்னன்னு தெரியலம்மா. இன்றைக்கி பக்கத்தில் வந்தாலே எனக்கு அப்படி மூச்சு வாங்க தெரியுமா? ஐயோ, இப்படிலாம் ஒன்று வச்சுருந்தா எப்படா காலத்தை விட்டுருது? ஒரு வேளை ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணை கட்டிட்டு வந்துட்டனோ? என்னை போஸ்கோவில் ஏதாவது பிடிச்சிட்டு போக போகிறீங்கடா? மாமா, நான் ஒன்றும் அவ்வளோ சின்ன பையன்லாம் கிடையாது. இது நமக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்தில் இருக்க ஷாக்கு. சரி, ஒரு வேளை நான் அந்த மல்லிக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? உன் தலையில் பெரிய பாறாங்கல்லை போட்டு கொண்டிருப்பேன். அடப்பாவே, என்னடா பொசுக்குன்னு சொல்லிட்ட? அப்புறம் சின்ன பிள்ளைலேருந்து நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட. உன் கொடுத்த லவ் அண்ட் கேர்லாம் பார்த்து நானே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பொசுக்குன்னு என்னோடய ப்ராப்பர்ட்டி தூக்கி
இன்னொருத்தி கொண்டு போகிறேன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? நான் கஷ்டப்பட்டு வாங்குற ஷர்ட்டுக்கு எப்படி நான் இன்னொருத்தனை பில்லு போட விடுறது? டேய், டைலாக்லாம் நல்லா தாண்டா பேசுகிற. இது பாரு மாமா, இப்போவும் சொல்கிறேன், நான் உனக்கு எப்போவுமே நான் மட்டும்தான், எனக்கு நீ மட்டும்தான். அப்புறம் நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன். நீ என்னை குழந்தன்னு நினச்சா கூட பரவாயில்ல, நான் உன்கிட்ட மட்டும் இப்படி தான் இருப்பேன். அப்புறம் நான் மட்டும்தான் உன் நெஞ்சில் சாஞ்சு தூங்கணும். எனக்கு எப்போவும் நீ தான் சாப்பாடு ஊட்டணும். என்னை தவிர வேறு யாரும் உன்னை மாமான்னு கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டாங்கன்னா நான் அப்புறம் அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஐயோ டி சரிடா, சரி, நான் உன்னோடது தான், நீ என்னோடது தான். இப்படியே பேசிகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்காது. நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா? என்னது வந்த வேலையா? மாமா ப்ளீஸ் மாமா. ஹே, இத்தனை வருஷம் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்ல பையனாக இருந்தது தான் பெரிய விஷயம். இன்றைக்கி என்னாலலாம் முடியாதுப்பா. மாமா மாமா ப்ளீஸ் 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 என் சொல்லல. அதெல்லாம் முடியாது. இன்றைக்கி என்னோடய ஸ்ட்ராபெரி எனக்கு கிடச்சே ஆகணும். மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற? டேய், ஓடாத நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜமுகா தான் தயங்க துரத்திட்டுருக்கா. ஸோ 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தயங் தான் கால் ஸ்லிப் ஆகி பெட்லேயே போய் விழுந்திருப்பான். ஸோ ஜங்குக்கும் சும்மா இல்லாமல் அப்படியே தயங் மேலே ஹோர் ஆகி அப்படியே அவனை லாக் பண்ணுறான். ஸோ இப்படியே அவங்க லைஃப்பும் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன வயசில் ஆரம்பித்தது இப்போ லவ்வாக மாறி 2 பேரும் லைஃப் பார்ட்னராகவே மாறிட்டாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் ரொம்ப லாங்காக பேசியிருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அண்ட் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from Lyra. Bye bye, see you.